بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டிபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற வாராந்த வகுப்பு தொடரிலே நாங்கள் இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய மாணவிகளே, நாங்கள் தரம் 12 தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே மிக முக்கியமான தலைப்புகளை எதிர்வருகின்ற காலங்களிலே பார்க்க இருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு பரீட்சையை எதிர்கொள்கின்ற மாணவர்களுக்காக இந்த பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரிய மாணவிகளே, நாங்கள் ஆசிரியர் வழிகாட்டி நூல் தரம் 12 பெரும்பான்மையான பகுதிகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். அதனுடைய இறுதி பகுதிகளிலே சில கட்டுரை கேள்விகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தலைப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது அர்ரிஃப்கு பில் ஹயவான். இந்த தலைப்பு உண்மையிலே கடந்த 2025ஆம் ஆண்டு கட்டுரை தலைப்பாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தலைப்பு. இது ஒரு கதையாக இருந்தாலும் இது பகுதி 2 கிரகித்தல் கேள்வி அல்லது ஒரு பந்தியை தந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடை எழுத வேண்டும் என்ற அந்த பகுதியிலும் இந்த கதை வந்திருக்கின்றது. எனவே கட்டுரை பகுதியில் அல்லது கிரகித்தல் பகுதி அல்லது பந்தி என்ற அந்த பகுதியிலே ஃபிக்ரா அல்லது ஃபக்ரா என்று சொல்லுவோம், ஃபக்ரா என்ற அந்த பகுதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்பாக இது இருக்கின்றது. ஒரு கதையாக இருந்தாலும் கட்டுரை தலைப்பாகவும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே அந்த பகுதி 2 வருகின்ற அந்த பந்தியோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுள் 7 வருட அந்த வினாபத்திரங்களிலே பெரும்பாலும் கதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தரம் 12 தரம் 13 காணப்படுகின்ற கதைகள் கிசஸ் என்றும் சொல்லுவார்கள். எனவே அந்த இந்த இந்த புக்கில் வருகின்ற கதைகளை கட்டாயம் வாசித்து வைத்துக் கொள்ளுங்கள். தர்ஜுமாவுடைய பகுதியிலும் அது இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய தலைப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது ரிஃப்கு பில் ஹயவான். ரிஃப்குன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மெருதுவாக நடந்து கொள்ளுதல், மென்மை என்று நாங்கள் சொல்லுவோம். ரிஃப்குன் என்றால் சாஃப்ட்னஸ், மென்மையாக நடந்து கொண்டான். ரஃபீக்குன் என்றால் நண்பன் என்றும் சொல்லுவோம். ரஃபீக்குன் என்று சொன்னால் மென்மையானது என்ற கருத்தும் இருக்கின்றது. மானாவு ஹஃபீஃப். அர்ரிஃப்கு பில் ஹயவான், ஹயவான் என்றால் மிருகங்கள், அனிமல்ஸ், மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ளல் என்பதுதான் தலைப்பு. இதை நாங்கள் ஜீவ காரூணியம் என்று சொல்லலாம் தமிழில், ஜீவ காரூணியம். அப்ப அர்ரிஃப்கு பில் ஹயவான், அர்ரிஃப்கு பில் ஹயவான் என்றால் நான் சொன்னேன் மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லது ஜீவ காரூணியம் என்று நீங்கள் தலைப்பு போடுங்கள். بينما كان محمد في طريق العودة إلى البيت شاهد مجموعة من الأولاد متجمعين حول كلب صغير. பைனமா என்று சொன்னால் போது என்று கருத்து. பைனமா என்று சொன்னால் போது. பைனமா கான முஹம்மதுன் ஃபி தரீக்கில் அவுதா. அவுதா என்று சொன்னால் ஆத என்று சொன்னால் மீண்டான், ரிட்டர்ன் ஆகிறது. அவுதத்துன் என்று சொன்னால் திரும்புதல், மீளுதல் என்று கருத்து. அப்ப ஃபி தரீக்கில் அவுதா என்றால் மீண்டு வருகின்ற வழியிலே, திரும்பி வருகின்ற. அன்புக்குரிய மாணவிகளே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. நாங்கள் தொடர்வோம். அர்ரிஃப்கு பில் ஹயவான், அர்ரிஃப்கு பில் ஹயவான். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சவுண்ட் கிளியராக கேட்கும்னு சொல்லி. ஓகே. பைனமா கான முஹம்மதுன் ஃபி தரீக்கில் அவுததி இலல் பைத். வீட்டுக்கு திரும்புகின்ற வழியிலே முஹம்மது இருந்த போது, பைனமா பைனமா கான முஹம்மதுன் ஃபி தரீக்கில் அவுததி இலல் பைத், வீட்டுக்கு திரும்புகின்ற வழியிலே முஹம்மது இருந்த போது, ஷாஹத மஜ்மூஅத்தம் மினல் அவுலாதில்
அவுலாதி முத்தஜம்மிஈன ஹவுல கல்பின் சகீர். ஷாஹத கண்டார். எப்ப கண்டாரு? வீட்டுக்கு திரும்புகின்ற வழியிலே பாதையிலே முஹம்மது இருந்த போது கண்டான். யாரை கண்டான்? மஜ்மூஅத்தம் மினல் அவுலாத், ஒரு தொகுதி அல்லது ஒரு குழு குழந்தைகளை, பிள்ளைகளை கண்டான். வலது நௌலாது என்றால் இங்கே சிறுவர்கள் என்று சொல்லலாம். எங்களுக்கு ஒரு குழு சிறுவர்கள், மஜ்மூ என்றால் குரூப், குழு, ஒரு குழு அல்லது சிறுவர்களுள் ஒரு குழுவினரை கண்டான். அப்படி சொல்லுவோம். இந்த மஜ்மூ அத்தம்மினல் அவுலாத் என்பது இரண்டு வகையாக மொழிபெயர்க்கலாம். ஒன்று, ஒரு குழு சிறுவர்களை கண்டான், அல்லது சிறுவர்களுள் ஒரு குழுவினரை கண்டான். எப்படியான நிலையில? இது ஹால். முத்தஜம்மிஈன என்பது ஹால் புள்ளுகள். இது ஒன்று கூடி இருப்பதை. ஹவுல கல்பின் சகீரின், ஒரு சிறிய நாயை சூழ. ஹவுல என்றால் சுற்றி, ஹவுல என்றால் சூழ, சுற்றி, பற்றி என்றும் இருக்குது. அபவுட் என்ற கருத்திலையும் ஹவுல என்றது பயன்படுத்தப்படும். இங்கே சூழ, சுற்றி, ஒரு சிறிய நாயை சுற்றி ஒன்று கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு குழு சிறுவர்களை கண்டார். அல்லது முஹம்மத் வீட்டுக்கு திரும்புகின்ற வழியிலே ஒரு குழு சிறுவர்கள் ஒரு சிறிய நாயை சூழ ஒன்று கூடி கொண்டிருக்கின்ற நிலையிலே கண்டான். ظن في البداية أنهم يلعبون معه ولكنه عندما اقترب منهم وجد أنهم يضربونه ويعذبونه. பாருங்க, வண்ண நினைத்தான். தன்ன வந்தால் அன்ன வந்தே ஆகும். பட் என்று என்று வரும். தட் என்று நினைத்தான். வண்ணஃபில் பிதாயா, ஆரம்பத்தில் நினைத்தான். யார் நினைத்தான்? முஹம்மது நினைத்தான். அன்னகும் அவர்கள் யாரு? மஜ்மூஅத்தும் மினல் அவுலாத், அந்த சிறுவர் குழு. வண்ணஃபில் பிதாயத்தி அன்னகும் அவர்கள் என்று நினைத்தான். ஆரம்பத்திலே அவர்கள் என்று நினைத்தார். அன்னகும் யல்அபூன மஅஹு, மஅஹு என்றால் மஅ கல்பின் சகீரின், அந்த சிறிய நாயுடன் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆரம்பத்திலே நினைத்தான். அல்லது ஆரம்பத்திலே அவர்கள் அதனுடன், அந்த சிறிய நாயுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தான். வலக்கின்னஹு என்றாலும், இந்த மக்தரப மின்ஹும் நெருங்கிய போது. இப்ப பைனமா என்றாலும் இங்கே போது. சரியா? சில இடங்கள்ல பைனமா என்று சொன்னால் அதே நேரம் என்ற கருத்திலையும் வரும். இங்கே போது. இந்தஹா சரி, வலக்கின்னஹு இந்த மக்தரப மின்ஹும் என்றாலும், வலக்கின்னஹு என்றால் வலக்கின்ன முஹம்மதன் என்றாலும், முஹம்மத் இங்க ஹூன்றது யாரு? முஹம்மதன் இஸ்மு இன்ன முஹம்மதன். வலக்கின்னஹு தமீர் வந்திருக்குது, தமீர் முத்தசில். வலக்கின்னஹு இந்த மக்தரப மின்ஹும் என்றாலும் அவன் அவர்களை நெருங்கிய போது. இக்தரப மின் வரும். கரீபுன் மின், பஈதுன் அன். இக்தரப மின், இப்தஅத அன், நெருங்கிய போது. இந்த வலக்கின்னஹு என்றாலும் அவன் அவர்களை நெருங்கிய போது, அந்த சிறுவர்களை நெருங்கிய போது, வஜத கண்டான், அன்னஹும் யத்ரிபூனஹு அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டான். யத்ரிபூனஹு என்றால் யத்ரிபூனல் கல்ப ஸகீர வ யுஅذிபூனஹு, அந்த சிறிய நாயை அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அந்த நாயை வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கண்டான். என்றாலும் முஹம்மத் அவர்களை, அந்த சிறுவர்களை நெருங்கிய போது அவர்கள் அந்த நாயை அடிக்கின்றார்கள் மற்றும் வேதனை செய்கிறார்கள் என்பதை கண்டான். தரப யத்ரிபு அடித்தான், அஸ்ஸப யுஅஸிபு வேதனை செய்தான், கொடுமை செய்தான். அஸாப் தஅஸீப் கொடுமை. இந்தஹா இக்தரப மின்ஹும், இது உண்மையிலே இந்த மானுதான் வரணும். இந்த மக்தரப மின்ஹும் அவர்களை நெருங்கிய போது, வனஹாஹும் அன் ஹாதா தஸர்ருஃபி ஸய்ய
நஹாண்டால் தடுத்தான். நஹா அன் வரும். அந்நஹ்யு அனில் முன்கர் அல் அம்ரு பில் மஅரூஃபு சரி அல் அம்ரு பில் மஅரூஃபி வன்னஹ்யு அனில் முன்கர். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். வனஹாஹும் அவர்களை முஹம்மத் நெருங்கிய போது, கிட்ட சென்ற போது அவர்களை தடுத்தான். எதை விட்டு தடுத்தான்? அன்ஹாத தசர்ருஃப். தசர்ருஃப் என்றால் செயல், செயற்பாடு. அசை அந்த மோசமான செயலை விட்டும் அவர்களை தடுத்தான். ஃபகால லஹு அல் அவுலாத் தாஹிகீன. இது என்ன சட்டம் புள்ளஹோல்? தாஹிகீன்ன்றது என்ன சட்டம்? யாருக்கு சொல்லல? மெசேஜ் பண்ணுங்க பாகம். ஃபகால லஹுல் அவுலாது தாஹிகீன. ஃபகால லஹுல் அவுலாது தாஹிகீன. தாஹிகீன என்பது என்ன சட்டம் என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. என்ன சட்டம்? மாணவர்கள், ஹால் குட். ஹால் என்பது சரியான விடை. ஹால் என்பது சரியான விடை. பாருங்க, வனஹாஹும் அன் ஹாத தஸர்ருஃபி ஸய்யி. அந்த மோசமான செயலை விட்டும், நடத்தை. உண்மையிலே தஸர்ருஃபுன் தஸர்ருஃபாத் என்றால் நடத்தை, ஆட்டிடியூட். அந்த இந்த மோசமான செயலை விட்டும் அவர்களை தடுத்தான். ஃபகால லஹுல் அவுலாத். அந்த சிறுவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? லி முஹம்மதின். ஃபகால லி முஹம்மதின். லஹுன்றது லி முஹம்மத். சரி, ஃபகால லஹுல் அவுலாத். சரி, ஃபகால லஹு அல் அவுலாத். சிறுவர்கள் முஹம்மதுக்கு சொன்னார்கள். இங்க காலன்றது யாரு? அல் அவுலாத். யாருக்கு சொன்னார்கள்? லி முஹம்மத். சிறுவர்கள் அந்த முஹம்மதுக்கு சொன்னார். தாஹிகீன சிரித்தவர்களாக, சிரித்த நிலையில், சிரித்துக் கொண்டு சொன்னார்கள். சிறுவர்கள் சிரித்துக் கொண்டு, சிரித்த நிலையிலே அகமதுக்கு சொன்னார்கள். லிமாதா, இங்க வாவ் வராது இந்த இடத்துல. இதெல்லாம் சில சில ஹர்ஃப்கள் ஜாயிதாக இருக்கின்றது, நீங்க அதை வெட்டிக்கோங்க. லிமாதா நஸ்மஉ கலாமக. ஹையா இஸ்ஹப் வ இல்லா தரப்னாக. இந்த சின்ன பொடியமார் கேட்டானால் சொன்னானால், லிமாதா நஸ்மஉ கலாமக். ஏன் நாங்கள் உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும்? நீ சொல்றதையே நாங்க கேட்கணும் என்றதான் அர்த்தம். லிமாதா நஸ்மஉ கலாமக். உன்னுடைய பேச்சை ஏன் நாங்கள் கேட்க வேண்டும்? யாரு சொல்ற? இந்த மஜ்முஅத்தும் மினல் அவுலாத், அந்த சிறுவர் குழுவினர் அல்லது அந்த சிறுவர்கள் சொல்றார்கள். ஹையா இஸ்ஹப். ஹையா என்றால் அவசரமாக சென்று விடு. ஹையா என்றால் உங்களுக்கு ஹையா அல ஸலா, விரைந்து வாருங்கள், அவசரமாக வாருங்கள், சலாத் தொழுகையை நோக்கி வாருங்கள். ஹையா இஸ்ஹப், அவசரமாக சென்று விடு. யாரை பார்த்து சொல்கிறார்? முகமதை பார்த்து சொல்கிறார். வ இல்லா தரபுனாக்க. இல்லா, இல்லா என்றால் இல்லா விட்டால், அதர்வைஸ் அவசரமாக சென்று விடு, இல்லாவிட்டால் உன்னை நாங்கள் அடித்து விடுவோம். தரபுனாக்க, தரபுனாக்க, தரபுனா நாங்கள் அடிப்போம், க உனக்கு. அப்ப லிமாதா நஸ்மஉ கலாமக் ஹையா இஸ்ஹப் வ இல்லா தரபுனாக். நாங்கள் ஏன் உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும்? அவசரமாக சென்று விடு, இல்லாவிட்டால் உனக்கு நாங்கள் அடிப்போம், உன்னை நாங்கள் தாக்குவோம், அடிப்போம். இந்த யாரு சொல்ற? இந்த அவுலாதுகள் சொன்னாங்க. எப்படிப்பட்ட அவுலாதுகள்? ஒரு நாயை அடித்து கொண்டிருக்கின்ற, வேதனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சிறுவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் முஹம்மதுக்கு. அப்படித்தானே? ஒரு வயசுல அப்படித்தான். நலவு சொன்னா அதை கெடுதியாகத்தான் பார்ப்பார்கள். அது வயசு கோளாறு. ஃபகால முஹம்மதுன். முஹம்மத் சொன்னான், லன் அஸ்ஹப ஹத்தா தகுஃபு அன் தஸர்ருஃபிக்கும் ஹாதா. அலம் தஸ்மஉ கிஸ்ஸத்தல் மர்அத்தி அல்லதி அக்பர்னா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் சொன்னார் பதில், லன் அஸ்ஹப, நான் செல்லவே மாட்டேன், நான் போகவே மாட்டேன். லன் வந்தால் உங்களுக்கு அறவே இல்லை. லன் அஸ்ஹப, நான் செல்லவே மாட்டேன். எதுவரைக்கும்? ஹத்தா தகுஃபு அன் தஸர்ருஃபிக்கும் ஹாதா. கஃப என்றால் தடுத்தான். இந்த உங்களுடைய நடத்தையை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளும் வரைக்கும் நான் செல்லவே மாட்டேன். இங்க கஃப என்றால் தடுத்தான் தானே. கஃபன்
தடுத்து கொண்டான். மன அடக்கிறது, அதாவது ஹத்தா தம்னஉ அன் தஸர்ருஃபிக்கும் ஹாதா, இந்த உங்களுடைய நடத்தையை செயலை நீங்கள் தவிர்ந்து கொள்ளும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். அலம் தஸ்மஉ, நீங்கள் செவிமடுக்கவில்லையா, நீங்க கேட்கலையா, உங்களுக்கு கேள்விப்படலையா? கிஸ்ஸத்தல் மர்ஆ, அந்த பெண்ணின் கதையை. அல்லத்தி, எப்படிப்பட்ட பெண்ணுடைய கதை? அல்லத்தி அஹ்பர்னா அன்ஹா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு அஹ்பரனா அன்ஹா ரசூலுல்லாஹ், அஹ்பர்னா வல்ல, அலம் தஸ்மஉ கிஸ்ஸத்தல் மர்அத்தி அல்லத்தி அஹ்பரனா அன்ஹா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ஃபாயில் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவித்த பெண்ணின் கதையை நீங்கள் கேட்கவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் அஹ்பரனா, எங்களுக்கு அறிவித்த, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு அறிவித்த அந்த பெண்ணின் கதையை நீங்கள் கேள்விப்படவில்லையா, கேட்கவில்லையா? காலல் அவுலாத், அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், பிசௌத்தின் வாஹிதின், ஒருமித்த குரலில், ஒருமித்த குரலிலே, பிசௌத்தின் வாஹித் என்றால் ஒருமித்த குரலிலே அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, எங்களுக்கு அந்த கதை கேள்விப்படல. அஹ்பிர்னா பிஹா, அஹ்பிர்னா பிஹா, எங்களுக்கு அந்த கதையை சொல்லுங்கள், அறிவியுங்கள், தெரிவியுங்கள். எந்த கதை? கிஸ்ஸத்துல் மர்ஆ, கிஸ்ஸத்துல் மர்ஆ. கால முஹம்மதுன், முஹம்மத் சொன்னான், அல் கிஸ்ஸா, கதை என்னவென்றால், அன்ன இம்ரஅத்தன் கானத் தம்லிகு ஹுர்ரத்தன், ஹிர்ரா என்றும் சொல்லுவாங்க. கதை என்னண்டா, அன்ன இம்ரஅத்தன், ஒரு பெண், கானத் தம்லிகு, மலக்க யம்லிக் என்றால் சொந்தமாக வைத்திருந்தான் என்று கருத்து, சொந்தமாக்கி கொண்டான். அன்ன இம்ரஅத்தன் கானத் தம்லிகு ஹிர்ரத்தன், ஹிர்ரா என்றால் ஹுரைரா, அபு ஹுரைரா, பூனையின் தந்தை. ஹுர்ராண்டால், ஹிர்ராண்டால் பூனை, கித்தத்துண்டு கருத்து. அன்ன இம்ரஅத்தன் கானத் தம்லிகு ஹிர்ரத்தன், கதை என்னென்றால், ஒரு பெண் ஒரு பூனையை சொந்தமாக வைத்திருந்தாள், ஒரு பூனையை வைத்திருந்தாள். فبدلا من رعايتها والاعتناء بها وبدلا من إطعامها قامت بحبسها، எல்லாம் மஸ்தர். ومنعت عنها الطعام والشراب، ومنعت عنها الطعام والشراب، وظلت الهرة تعاني من الجوع والعطش أياما وليالي حتى فارقت الحياة. بدلا من என்றால் பதிலாக, பாருங்க, பதலம் மின் ரிஆயத்திஹா, ரிஆயா என்றால் கண்காணித்தல், பராமரித்தல் என்று சொல்லலாம். இங்க இஅ்தினா என்று சொல்றது, இஅ்தினா என்று சொன்னாலும் உன்னிய இஅ்தினா, இனாயத், ரிஆயத் கண்காணித்தல், இனாயத் பராமரித்தல் என்று சொல்லலாம். பதலம் மின் ரிஆயத்திஹா வல் இஅ்தினாஇ பிஹா வல் இஅ்தினாஇ பில் கித்தா பில் ஹிர்ரா, அந்த பூனையை பராமரிப்பதற்கு பதிலாக, அதனை கவனிப்பதற்கு பதிலாக, வபதலம் மின் இத்ஆமிஹா, அதற்கு உணவளிப்பதற்கு பகரமாக, பதிலாக, பதலம் மின், அந்த பூனைக்கு, அந்த பூனையை கவனிப்பதற்கு பதிலாக, அந்த பூனையை பராமரிப்பதற்கு பதிலாக, மேலும் அந்த பூனைக்கு உணவளிப்பதற்கு பதிலாக, காமத் பிஹப்ஸிஹா, ஹபஸத் ஹா தான் கருத்து, அதனை அடைத்து விட்டால். காமத், யார்? அந்த இம்ரா. பிஹப்ஸிஹா, ஹபஸ என்றால் கூட்டுல போட்டு அடைக்கிறது, ஹபஸ. காமத் பிஹப்ஸிஹா மனாஹு ஹபஸத்தில் கித்தத அல் ஹிர்ரத, அந்த பூனையை பராமரிக்கிறத விட்டுட்டு, அந்த பூனைக்கு உணவளிக்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சால் அவள்? அதற்கு பகரமாக அதை அடைத்து விட்டால். ومنعت عنها الطعام والشراب, அந்த பூனையை விட்டும் சாப்பாட்டையும் குடிபானத்தையும் அவள் தவிர்ந்து கொண்டாள். மனஅத் என்றால் யாரு? இந்த இம்ரா. மனஅத் அனில் கித்தா அனில் ஹிர்ரா, அந்த பூனையை விட்டும்
அந்த பூனையை விட்டும் சரியா அந்த பூனையை விட்டும் தவிர்ந்து கொண்டாள். எதை? சாப்பாட்டையும் குடிபானத்தையும். அதாவது அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்று கொடுக்கவும் இல்லை. அந்த பூனையை விட்டும் சாப்பாட்டையும் குடிபானத்தையும் அவள் தவிர்ந்து கொண்டாள், தடுத்து கொண்டாள், கொடுக்கவில்லை. வஸல்லத் வஸல்லத்தில் ஹிர்ரத்து துஆனி மினல் ஜூஇ வல் அத்ஷ். ஸல்லத்தில் ஹிர்ரா, அந்த பூனை தொடர்ந்திருந்தது. துஆனி மினல் ஜூஇ வல் அத்ஷ். ஆனா என்றால் கஷ்டப்பட்டான். ஆனா யுஆனி என்றால் கஷ்டப்பட்டான். தொடர்ந்தும் உங்களுக்கு தெரியும், வல்ல என்று சொல்றது மானாஹு இஸ்தமர், தொடர்ந்தது. தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அல்லது அனுபவித்துக் கொண்டிருந்தது. எதை? மினல் ஜூஇ வல் அத்ஷ். ஜூ என்றால் பசி, அத்ஷ் என்றால் தாகம். எனவே பாருங்க, தொடர்ந்தும் அந்த பூனை பசியாலும் தாகத்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது. தொடர்ந்தும் பூனையானது பசியாலும் தாகத்தினாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது. ஐயாமன் வலயாலிய, இரவு பகலாக என்று சொல்லலாம். நாட்கள் இரவுகள் அல்ல, இரவு பகலாக அந்த பூனை பசியாலும் தாகத்தினாலும் அவதிப்பட்டு கொண்டே இருந்தது, கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது. எதுவரைக்கும்? ஹத்தா ஃபாரகத்தில் ஹயா, ஹத்தா ஃபாரகத்தில் ஹயாத, தனது உயிரை அது பிரியும் வரைக்கும். ஹத்தா ஃபாரகத்துன்றது அந்த பூனை தனது உயிரை, அல்லது உயிர், ஹயாத்துங்க உசிர், உயிர். ஹத்தா ஃபாரகத்தில், ஹத்தா மாத்தத் மானாஹு ஹத்தா மாத்தத், அது மரணிக்கும் வரைக்கும், உயிர் பிரியும் வரைக்கும் இரவு பகலாக அந்த பூனை பசியாலும் தாகத்தினாலும் கஷ்டப்பட்டு கொண்டே அவதிப்பட்டு கொண்டே இருந்தது. தொடர்ந்தும் அவதிப்பட்டு கொண்டே இருந்தது. அடுத்து பாருங்க, ஃபகான ஜஸாஉல் மர்அதி ஃபகான ஜஸாஉல் மர்அதி துஹூலன் நாரி. அந்த பெண்ணுக்கான கூலி இருந்தது துஹூலன் நார், நரகத்தில் நுழைவதாக இருந்தது. அது நரகத்தில் நுழைவது அந்த பெண்ணின் கூலியாக இருந்தது. ஃபகான ஜஸாஉல் மர்அ துஹூலன் நார், பெண்ணுக்கான கூலி நரகத்தில் நுழைவதாக இருந்தது. ஏனென்றால் அவள் அன்னஹா அசாஅத் முஆமலத்தல் ஹிர்ரா, அசா என்றால் மோசமாக நடந்து கொண்டார். அன்னஹா அசாஅத் முஆமலத்தல் ஹிர்ரா, அந்த பூனையோடு அவள் மோசமாக நடந்து கொண்டாள். பெண்ணுக்கான கூலி நரகத்தில் நுழைவதாக இருந்தது. ஏனென்றால் அவள் பூனையோடு மோசமாக நடந்து கொண்டாள். இசாஅத்துல் முஆமல், ஹுஸ்னுல் முஆமலா என்று சொன்னால் நல்ல முறையில் நடந்து கொள்ள. அழிந்து வரதான் சூ உல் முஆமலா, மோசமாக பழகிறது, நடக்கிறது. இங்க அதுலேயும் தான் இசாஅத்துன்னு சொல்றது. இசாஅத்துல் முஆமலா மானாஹு அசாஅத் முஆமலத்தல் ஹிர்ரா, இந்த பூனையோடு மோசமாக, ஏனென்றால் அவள் நடந்து கொண்டாள். தின்ன கொடுக்காம, குடிச்ச கொடுக்காம, அடைச்சு போட்டு இருந்தால் தானே அதன் முஆமலா செய்யா. سوء المعاملة، إساءة معاملة الحرة. قال رسول الله صلى الله عليه وسلم: دخلت امرأة النار في هرة حبستها فلا هي أطعمتها ولا هي تركتها تأكل من حشاش الأرض. ஒரு பெண் நரகத்திலே நுழைந்தால், ஃபி ஹிர்ரத்தின், ஒரு பூனை விவகாரத்திலே, ஒரு பூனை விடயத்திலே ஒரு பெண் நரகத்தில் நுழைந்து விட்டால், அது எப்படி என்ன செஞ்சால்? ஹபசத்ஹா, அவள் அதை தடுத்தால் அல்லது அதை அடைத்து போட்டால், கூட்டிலே அடைத்தால். ஃபலாஹிய அத்அமத்ஹா, அவள் அந்த பூனைக்கு உணவளிக்கவும் இல்லை. வலாஹிய தரகத்ஹா, அவள் அந்த பூனையை விட்டு விடவும் இல்லை. எதற்காக? தக்குலு, சாப்பிடுவதற்கு. மின் ஹஷாஸில் அர்த், இந்த பூமியின் புட்களில் இருந்து. ஹஷாஸ் என்றால் புட்கள், புல்வெளிகள் என்று சொல்லலாம். பூமியின் புல்லிலே இருந்து உண்ணுவதற்கு அந்த பூனையை அவள் விட்டுவிடவும் இல்லை. அந்த பூனைக்கு அவள் உணவளிக்கவும் இல்லை. மாற்றமாக அவள் அதை அடைத்து போட்டாள். எனவே பூனை விடயத்தில் ஒரு பெண் நரகத்தில் நுழைந்தாள் என்று ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஹஷ்ஷாசுல் அர்த் என்றால் அந்த பூமியின் நிலத்தின் புல்லுக்கு சொல்ல நில பூமியில் இருக்கின்ற புல்ல. அப்ப அப்படி சொல்லிட்டு சொல்றாரு முஹம்மத், ஃபகைஃப அன்தும் அல்லதீன துஅذிபூனல் ஹயவான். ஒரு பூனை விடயத்திலே ஒரு பெண் நரகத்தில் நுழைந்திருக்கிறாள் என்றால் ஃபகைஃப அன்தும், நீங்க எம்மட்டும் என்று சொல்றது. ஃபகைஃப அன்தும் அல்லதீன துஅذிபூனல் ஹயவான், மிருகங்களை நோவினை செய்கின்ற அல்லது மிருகங்களை வதைப்படுத்துகின்ற நீங்கள் எம்மாத்திரம் என்று கேட்கிறோம். فكيف أنتم الذين تعذبون الحيوان, மிருகங்களை நோவினைப்படுத்துகின்ற நீங்கள் எம்மாத்திரம், எப்படி இருப்பீங்க? காலல் லௌலாத், சிறுவர்கள் வெளுத்துக் கொள்கிறார்கள், சொல்லுகிறார்கள், கலாமுக சஹீஹ், நீ சொல்லுவது சரிதான், உனது வார்த்தை சரி என்று சொல்லுவோம். மேலும் கலாமுக சஹீஹ், நீ சொல்றது சரிதான். யஜிபு அலைனா அல்லா நுஸியல் ஹயவானாத்தி பல் நஅ்தனிய வ நர்ஃபக பிஹா. இதெல்லாம் அத்துஃப், பல்ன்றது அத்துஃப், எல்லாம் இந்த அன்னுக்கு மீளும், எல்லாம் நாங்கள் மீளும் அன்னுக்கு மீளும். நீ சொல்றது சரி. யஜிபு அலைனா, வி ஷுட், கட்டாயம் எங்கள் மீது கடமையாகின்றது, அவசியமாகின்றது. அல்லா நுஸிய, ஆதா யுதி என்று சொன்னால் நோவினை செய்யணும். அதா அதாபுட கருத்து, அதாபுட கருத்து அதா ஈதா என்று சொல்லுங்க. யஜிபு அலைனா அல்லா நுஸியல் ஹயவானாத், மிருகங்களை நோவினை செய்யாமல் இருப்பது எங்கள் மீது கட்டாயம், அவசியம், கடமை. பல், மாற்றமாக, யஜிபு அலைனா அந்நஅ்தனிய, அதனை பராமரிப்பதும், வனர்ஃபக பிஹா, அந்த மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்வதும் எங்கள் மீது கடமையாகின்றது. மிருகங்களை நோவினை செய்யாமல் இருப்பதும் சரி, மிருகங்களை உடைச்ச பல்வந்திக்கு, மிருகங்களை நோவினை செய்யாமல் இருப்பது எங்கள் மீது கடமையாகின்றது. மாற்றமாக நாங்கள் அவற்றை என்ன செய்யணும், அந்த மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், மேலும் அவற்றை நாங்கள் பராமரிக்க வேண்டும். ஃபஹாதா மா அவ்சானா பிஹி தீனுனா. இந்த மா என்றது இந்த இடத்துல என்ன மா சொல்லுவாங்க புள்ளுவோம். ஃபஹாதா மா அவ்சானா பிஹி தீனுனா என்றத்துல இந்த மாக்கு நாங்க என்னன்னு சொல்றது? மா அந்நாஃபியாவா, மா அல் இஸ்திஃபாமியாவா, என்னமா இது? என்னமா புள்ளோல் சொல்லுங்க, இந்த மா என்னமா? குட். மா அல் மௌசூலா, மா அல் மௌசூலா இஸ்முல் மௌசூல் அல்ல. இஸ்முல் மௌசூல்ன்றது அல்லதி அல்லதானி, அதுக்கு பகரமாக வாருதான் இந்த மா மௌசூலா. உதாரணமாக நான் வாசித்த புத்தகங்கள் என்பதை இஸ்முல் மௌசூலாலையும் சொல்லலாம், மா மௌசூலாலையும் எங்களுக்கு சொல்ல முடியும். உதாரணமாக நான் வாசித்த புத்தகங்கள் தரமானவை. அல் குத்துபுல்லதி கரஅத்துஹா கையிமத்துன், அல் குத்துபுல்லதி கரஅத்துஹா கையிமத்துன், நான் வாசித்த புத்தகங்கள் தரமானவை. ஓகே, இது இஸ்முல் மௌசூல். அல் குத்துபுல்லதி அல்லதி கரஅத்துஹா. மா மௌசூலா மா மௌசூலால சொல்லலாம். எப்படி சொல்றது? மா கரஅத்துஹு மினல் குத்துபி கையிமத்துன். மா கரஅத்துஹு மினல் குத்துபி, மா பிளஸ் ஃபிஅல் பிளஸ் ஹூண்டு வரும், பிளஸ் இஸ்முண்டு வந்து அங்கல மின் வரும். மா கரஅத்துஹு மினல் குத்துபி கையிமத்துன், நான் வாசித்த புத்தகங்கள் தரமானவை. அதாவது புத்தகத்திலிருந்து நான் வாசித்தவை தரமானவை என்ற கருத்தை யூஸ் பண்றேன். மா அப்ப ஃபஹாதா மா அவ்சானா பிஹி தீனுனா, ஃபஹாதா, இதுதான் எமது மார்க்கம் எங்களுக்கு போதித்தவை. அவுசாண்டால் என்ன? போதித்தான், பரிந்துரை செய்தான், வசியச் செய்தான், நல்லுபதேசம் செய்தான். நிலைமை அவுசாண்டால் வஸ்ஸா யுவசி தௌசியத்துன் என்றால், தௌசியாத்துன்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள் அப்படி மீது. இங்க போதனைகள், வசியத், நசீஹத் காத்து. இப்ப என்ன
அதாவது மிருகங்களை நாங்கள் நோவினை செய்யாமல் இருப்பது கடமை அவசியம். மாற்றமாக மிருகங்களை பராமரிப்பதும் அவற்றோடு மென்மையாக அல்லது ஜீவகாருண்யமாக நடந்து கொள்வதும் எங்கள் மீது கடமையாகின்றது. இதுதான் மா அவுசானா பிஹி தீனுனா, இதுதான் எமது மார்க்கம் எங்களுக்கு போதித்தவை. ஷுக்ரன் லக யா முஹம்மதுன் அலன் நசீஹா, முஹம்மதே உபதேசத்துக்காக உனக்கு நன்றிகள். அஷ்குருக அவு நஷ்குரு லக யா முஹம்மதுன் அல அன் நசீஹா. நசீஹா என்றால் உபதேசம். உபதேசத்துக்காக முஹம்மதே உனக்கு நன்றி. நதமன்னா ஐயஃபிர லனல்லாஹு, சிறுவர்கள் தங்களுடைய பிணைகளை உணர்ந்து சொல்கிறார்கள். நதமன்னா நாங்கள் ஆசைப்படுகின்றோம். தமன்னா யதமன்னா ஆசைப்பட்டான், நட்பாசை கொண்டான். நதமன்னா நாங்கள் ஹோப் வைக்கிறோம், ஆசைப்படுகின்றோம், எதிர்பார்க்கிறோம். ஐயஃபிர லனல்லாஹ், ஐயஃபிர அல்லாஹு லனா தான், ஐயஃபிர அல்லாஹு லனா, ஐயஃபிர அல்லாஹு லனா, அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம், எதிர்பார்க்கிறோம் என்று இந்த கதையில இறுதியாக அந்த சிறுவர்கள் திருந்தி முஹம்மதுடைய நசீஹத்தை கேட்டு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்து கதையை முடிக்கிறாங்க. ஓகே, அன்புக்குரிய மாணவர்களே, ஸ்டோரி மாதிரி தான் நீக்குது. ஸ்டோரியை நீங்க கட்டுரையாக மாற்றி எழுதணும், அவ்வளோதான். உரையாடல்கள் வந்திருக்குது, உரையாடல்களை கட்டுரையாக மாற்றி எழுதணும். புக் லீக்கிற மாதிரியே எல்லாத்தையும் எழுத இயலாது. எனவே அர்ரிஃப்கு பில் ஹயவான்றது லாஸ்ட் இயர் வந்த தலைப்பு. ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம் சம்பந்தமாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைப்பு இந்த கதை தான், கிஸ்ஸா. எனவே தலைப்பை பார்த்து கட்டுரை எடுக்கின்ற போது இப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கடந்த கால வினாபத்திரங்களை நாங்கள் நோக்குகின்ற போது கட்டுரை தலைப்புகள் உரையாடல்கள் இருந்து வந்திருக்கின்றது. ஃபதுலு ஸௌம், அஹம்மியத்து ஸகாத், ஜம் உல் குர்ஆன் போன்ற கட்டுரை தலைப்புகள் எல்லாமே உரையாடல்கள், ஹிவாராத்தில் இருக்கிறது. கட்டுரை தலைப்பு தான். நோம்பின் சிறப்பு, ஜக்காத்தின் முக்கியத்துவம் என்பதெல்லாம் கட்டுரை தலைப்பு. ஆனால் புத்தகத்திலே அது கட்டுரையாக இல்லை, அது உரையாடலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கட்டுரையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், தகவல்களை தொகுத்து. எனவே அப்படி ஒரு வேலை நீங்கள் செய்யணும், கட்டுரைகளை பொறுத்து. ஓகே, அன்புக்குரிய மாணவர்களை, நான் சொன்னேன் இது கட்டுரை கேள்வியாக வரலாம், அல்லது ஒரு ஒரு பந்தி அல்லது ஒரு இது அப்படியே தந்து இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் எடுக்கலாம். அதாவது என்ன, ஃபஹ்முல் மக்ரூ என்ற அந்த பாட்டுள் இருக்கின்ற ஒரு கேள்வி, இது 10 புள்ளிகளை கொண்ட கேள்வி, அதில் வரலாம். அல்லது தர்ஜமாலையும் இதில் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே, இது அர்ரிஃப்கு பில் ஹயவான் என்ற தலைப்பில் 12ஆம் ஆண்டில் இருக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் அடுத்த தலைப்பையும் பார்ப்போம். அடுத்த அறிவிப்புள்ள இதில் என்ன மாதிரி டவுட் அளிக்குதா? அர்ரிஃப்கு பில் ஹயவான்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா கேட்கறதுக்கு? ஓகே, ரியாயாவுக்கும் ஏத்தனாவுக்கும் உரிய அந்த அந்த கருத்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ரா என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் சொல்றோம் கண்காணித்தல் அல்லது பராமரித்தல் என்று சொல்வோம். எத்தனா என்று சொன்னா ஒன்று கவனம் செலுத்துறது, கண்காணிக்கிறது. அடுத்தது நாங்கள் மிருகங்களோடு வருகின்ற போது எத்தனா என்று சொன்னால் மிருகங்களை வளர்க்கறதுக்கு நாங்கள் சொல்றது. அல்ல உபில் ஹயவானாத் என்றால் மிருகங்களை வளர்த்தல், பராமரித்தல், கண்காணித்தல் என்று கருத்தில் கொடுக்கிறோம். எனவே ரியாயாவை நாங்க பராமரித்தல் என்று கொடுத்தால் அச்சினாவை எங்களுக்கு கண்காணித்தல் என்று கொடுக்க முடியும். பராமரிப்பு, கண்காணிப்பு தான் அது ரெண்டு, ரியாயாவும் அச்சினாவும். உண்மையிலே உன்னிய பி என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் கவனம் செலுத்துறது, கன்சன்ட்ரேஷன். எஹ்தம்ம பி, என்றது எஹ்திமாம்ட கருத்து மீக்குது. இமாமுடால் என்ன, அக்கறை செலுத்தினான், கவனம் செலுத்தினான் என்ற கருத்தில் அது பயன்படுத்தப்படும். ஓகே,
அடுத்தது இன்னொரு கதை இது தரப்பட்டிருக்கின்றது, அதையும் நாங்கள் வாசித்து முடிப்போம். இது இது பாட்டுல வந்திருக்கின்ற ஒரு பந்தியில வந்திருக்கின்ற ஒரு தலைப்பு, கிஸ்ஸத்து சிபாக்கில் ஜர்கி. கிஸ்ஸானால் உங்களுக்கு தெரியும் போட்டி, சிபாக்குல் ஜர்கி என்றால் ஓட்ட போட்டி, முசாபகா. சாபக யுசாபிக்கு முசாபகத்தன் அல்லது சிபாக் ரெண்டிலையும் எங்களுக்கு கருத்தெடுக்க முடியும். இங்கே சிபாக்ன்ற மஸ்தர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஃபிஆல் வஸன். சாபக யுசாபிக்கு முசாபகத்தன் அல்லது சிபாக் தானே. நிறைய போல சிபாக் என்பது இங்கே போட்டி என்று கருத்து. போட்டி என்று கருத்து. போட்டின்னு சொன்னால் என்ன? முசாபக். முசாபகத்துல் ஜர்இ அல்லது சிபாக்குல் ஜர்இ ரெண்டுமே ஒரே கருத்து. ஓட்ட போட்டி கதை. ஓட்ட போட்டி கதை. خرج أحمد وزملاؤه في مسابقة جري جري لا في مسابقة جري مسابقات طويلة تابعة للنادي الرياضي المشتركين فيه. خرج أحمد وزملاؤه في مسابقة. خرج في مسابقة என்று சொன்னால் போட்டியில் கலந்து கொண்டார் என்றது நீங்க கருத்து. இந்த خرج في யூஸ் பண்றதை விளங்கிக்கணும் புள்ளுகள். உதாரணமாக خرج في رحلة என்று சொன்னார். خرجنا في رحلة إلى شاطئ البحر என்றால் خرج என்றால் வெளியேறினான், في رحلة என்றால் சுற்றுலாவில். சுற்றுலாவில் நாங்கள் வெளியேறினோம் என்று மொழிபெயர்ப்பது கிடையாது. சுற்றுலா சென்றோம். خرجنا في رحلة إلى شاطئ البحر, கடற்கரைக்கான ஒரு சுற்றுலாவை நாங்கள் மேற்கொண்டோம், சென்றோம். அதே மாதிரி خرج أحمد وزملاؤه في مسابقة جري, ஒரு ஓட்ட போட்டியிலே அஹ்மதும் அவனுடைய தோழர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டார்கள் அல்லது வெளியேறினார்கள் என்று சொல்லலாம். வெளியேறான்னு சொல்லல, அஹ்மதும் அவனது நண்பர்கள் வகுப்பு தோழர்கள், ஜமீலும் ஜுமலானும் கிளாஸ்மேட்ஸ். அது எப்படி? முசாபகாத்தி ஜர்யின் மசாஃபா தவீலா. மசாஃபா தவீலன்னா நீண்ட தூர ஓட்ட போட்டினால் இது மரத்தன் ஓட்ட போட்டி. في مسابقة جري مسافات طويلة, நீண்ட தூர ஓட்ட போட்டியிலே. நீண்ட தூர ஓட்ட போட்டினா என்ன? மரத்தன் ஓட்ட போட்டி தானே, சரியா? அப்ப அஹ்மதும் அவருடைய நண்பர்களும் ஒரு நீண்ட தூர அல்லது மரத்தன் ஓட்ட போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அந்த போட்டி யாருக்குரிய போட்டினால் அல்லது யார் ஏற்பாடு செய்த போட்டினால்? தாபிஅத்தில் லின்னாதிர் ரியாதி. அந்நாதி அர்-ரியாதி என்றால் ஸ்போர்ட்ஸ் கிளப், விளையாட்டு கழகம். அல் முஷ்தரிகீன ஃபீஹி, அதிலே கலந்து கொண்டிருக்கின்ற, அல்லது இங்க வந்து முஷ்தரிகீன் என்றால் அந்த 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 விளையாட்டு கழகத்திலே இஷ்திராக்குன்னு ஒரு கருத்துக்கு புள்ளகோல் பங்கெடுத்தவர்கள் அல்லது மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் என்று கருத்து. இஷ்திராக், ருசூமுல் இஷ்திராக், சேர்ந்து கொள்வதற்கான கட்டணம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்நாதி அர்-ரியாதி அல் முஷ்தரிகீன ஃபீஹி என்றால் பாருங்க, அதாவது அந்த 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 விளையாட்டு கழகத்திலே இணைந்திருக்கின்ற, அந்த விளையாட்டு கழகத்துக்கு சொந்தமான, அதாவது விளையாட்டு கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நீண்ட தூர ஓட்ட போட்டியில் அஹ்மதும் அவனுடைய நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். பதஅத்தில் முசாபகத்து, போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. வகானத்தில் மசாஃபத்துல் மத்லூபு கத்உஹா 5 கிலோமீட்டராத், கடக்க வேண்டிய தூரம் 5 கிலோமீட்டர்களாக இருந்தன. மசாஃபான டிஸ்டன்ஸ், தூரம். வகானத்தில் மசாஃபத்துல் மத்லூபு கத்உஹா, கத் ஆண்டால் இங்க வந்து வெட்டினான் அல்ல, கடக்க அந்த கடந்து செல்ல வேண்டிய தூரம் இருந்துச்சு. 5 கிலோமீட்டராத்தின், 5 கிலோமீட்டர்களாக. அப்ப கடக்க வேண்டிய தூரம் 5 கிலோமீட்டர்களாக இருந்தது. وقد اعتاد النادي أن ينظم هذه المسابقة سنويا ويشجع كل المشتركين فيها. اعتاد என்று சொன்னால் வளமையாக்கி கொண்டார், வளமையாக செய்தார். وقد اعتاد النادي, விளையாட்டு கழகம் வளமையாக்கி கொண்டிருந்தது. ஐயுனத்திம ஹாதிஹில் முசாபகத்தை,
இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதை கழகம் ஸ்போர்ட்ஸ் கிளப் வளமையாக்கி கொண்டது, அல்லது வளமையாக இதை செஞ்சாங்க. நவ்வம யுனத்திமூண்டால் என்ன ஏற்பாடு செய்தார். சனவியல் வருடாந்தம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதை விளையாட்டுக் கழகம் வளமையாக்கி கொண்டது. மேலும் ஊக்குவிப்பதையும் குல்லல் முஷ்தரிகீன ஃபீஹா அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஊக்குவிப்பதையும், போட்டியிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஊக்குவிப்பதையும், வருடாந்தம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதையும் விளையாட்டுக் கழகம் அல்லது கழகம் வளமையாக்கி கொண்டது. அல்லது வளமையாக எப்படி சொல்றது, வளமையாக கழகமானது வருடாந்தம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதையும் அதிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஊக்குவிப்பதையும் செய்து வந்தது. وقد اعتد الجميع على أن أحمد هو المرشح الأول للفوز بهذه المسابقة. اعتد என்று சொன்னால் ظن எல்லாரும் நினைத்தார்கள், கருதினார்கள். وقد اعتد الجميع அனைவரும் கருதினார்கள். على أن أحمد தான் هو المرشح الأول للفوز بهذه المسابقة இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான முதலாவது அபேட்சகர் அஹ்மத் தான் என்று அனைவரும் கருதினார்கள், நினைத்தார்கள். அல் முரஷஹ் என்றால் இங்க கேண்டிடேட். அல் முரஷஹுல் அவ்வல் லில் ஃபௌஸ் வெற்றிக்கான முதலாவது அபேட்சகர், அதாவது இந்த போட்டியிலே யாரு அஹ்மத் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவரும் நினைத்தார்கள் என்பதைத்தான் எப்படி சொல்றாங்க. இந்த போட்டியிலே வெற்றிக்கான முதலாவது அபேட்சகர் அஹ்மத் தான் என்று அனைவரும் கருதினார்கள், நினைத்தார்கள். ஜலீஹி ஜலாலுன் அதனை தொடர்ந்து ஜலால் வருவார்கள் என்றும் நினைத்தார்கள். அப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ அஹ்மதும் அதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்தை ஜலாலும் பெறுவார்கள் என்று அனைவரும் நினைத்தார்கள், கருதினார்கள். வஃபி அஸ்னா இல் முசாபகா போட்டியின் நடுவிலே, போட்டி நடக்கின்ற போதே தகத்தம அஹ்மத் முன்னிலையில் இருந்தார். தகத்தம அஹ்மது வ ஜலாலுன் அலல் ஜமீ. பாருங்க, வஃபி அஸ்னா இல் முசாபகா போட்டி நிகழ்கின்ற போது, போட்டியின் போது அஹ்மதும் ஜலாலும் அனைவரையும் முந்தி சென்றனர், அனைவரையும் முந்தி சென்றனர் அல்லது அனைவரையும் கடந்து முன்னிலையில் இருந்தார். பாதையிலே முரஷஹ்ன்றது கண்டிடேட் புள்ளகோல், அபேட்சகர், அதாவது நான் எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றியாளர் இவர் தான் என்று எல்லாரும் நினைச்சாங்க. போட்டியின் போது அஹ்மதும் ஜலாலும் அனைவரையும் முந்தினார்கள். பாதையிலே சமிய அஹ்மத் சௌத கித்தத்தின் சகீரத்தின் ஒரு சிறிய பூனையின் சத்தத்தை அஹ்மத் செய்மடுத்தான். அது எப்படி ஒரு ஒரு குழியிலே இருக்கின்ற லா தஸ்ததீஉல் குரூஜ மின்ஹா மினல் ஹுஃப்ரா குழியிலிருந்து வெளியேறுவதற்கு முடியாத, சரியா, குழியிலிருந்து வெளியேறுவதற்கு முடியாத ஒரு குழியிலே இருக்கின்ற ஒரு சிறிய பூனையை பாதையிலே அஹ்மத் அந்த சிறிய பூனையின் சத்தத்தை அஹ்மத் செய்மடுத்தார். சரியா, குழியிலிருந்து வெளியேற முடியாத ஒரு குழியிலே இருக்கின்ற ஒரு சிறிய பூனையின் சத்தத்தை பாதையிலே அஹ்மத் செய்மடுத்தார். فوقف أحمد واعتقد جلال قد حدث له مكروه. அஹ்மத் நின்றுட்டான். واعتقد நம்பினார், ஜலால் قد حدث له مكروه ஜலால்
அஹ்மதுக்கு ஏதாவது ஒரு விரும்பத்தகாத விடயம் நிகழ்ந்து விட்டது என்று நம்பினான். அப்படின்னா அஹ்மத் மரத்தன் ஓட்ட போட்டியில் அஹ்மதும் ஜலாலும் முன்னிலையில் இருக்கிறாங்க. இடையில ஒரு பூனையை காண்டாங்க, ஒரு ஒரு குழியினுள் இருக்கின்ற பூனை, ஹுஃப்ராண்டால் குழி. அஹ்மது உடனே அந்த பூனையோட சத்தத்தை கேட்டு நின்றார். அஹ்மது அஹ்மத் நின்றுட்டார் அந்த சத்தத்தை கேட்டு. ஜலால் ஜலால் இப்ப நினைக்கிறார் அல்லது நம்புறார். قد حدث له قد حدث لأحمد مكروه. அஹ்மதுக்கு ஏதாவது வெறுக்கத்தக்க விடயம் நிகழ்ந்து விட்டது என்று ஜலால் நம்பினார். فوقف معه. எனவே ஜலாலும் அஹ்மதோடு அவனுடன் நின்று விட்டார். وقال ما لك يا أحمد. ஜலால் கேட்கிறார், மாலக யா அஹ்மத், அஹ்மதே உனக்கு என்ன நேர்ந்தது, என்ன நடந்தது? ஹல் ஹதஸ ஷைஉன், ஏதாவது நிகழ்ந்து விட்டதா, நடந்திருக்குதா? கால அஹ்மது லா, அஹ்மது இல்லை என்று சொன்னான். வலாக்கின், என்றாலும் ஜலாலும் அஹ்மதோடு என்ன செய்கிறார், நிற்கிறார். அஹ்மது அந்த குழியில் இருக்கின்ற பூனை எடுக்கிறதுக்காக நிற்கிறாரு. சத்தத்தை கேட்டு இவரும் நிற்கிறார். நின்றுட்டு அஹ்மத் ஜலால் கேட்கிறாரு, ஏதாவது உனக்கு நடந்துச்சா? அஹ்மது இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு, வலாக்கின், என்றாலும் உன்சுர் ஹாதிஹில் கித்தத ஸகீரா, என்றாலும் சிறிய இந்த பூனையை பார். இன்னஹா யப்து அலைஹா அலாமாத்துல் ஜூஇ வல் அத்ஷி வல் ஹவுஃப் ஃபஹய்யா பினா நுசாயிதுஹா. சொல்றாரு, இன்னஹா, அந்த பூனை, யப்து பதாண்டால் தோன்றியது, வெளிப்பட்டது. மானாஹு யவ்ஹரு, யப்து அலைஹா, யப்து அலல் கித்தா அஸ்ஸகீரா, அந்த சிறிய பூனையில் வெளிப்படுகின்றது, தோன்றுகின்றது. அலாமாத்துல் ஜூ, என்ன, பசியின் அடையாளங்கள் அந்த பூனையில் வெளிப்படுகின்றது, தெரிபடுகின்றது. என்றாலும் இந்த பூனையை பாரு, இந்த பூனையில பசியின் அடையாளங்களும் வல் அத்ஷ், தாகத்தின் அடையாளங்களும் வெளிப்படுகின்றது, தோன்றுகின்றது. வல் ஹவுஃப், பயம். இந்த சிறிய பூனையை பாரு, அந்த பூனையின் மீது பசி மற்றும் தாகத்தின் அடையாளம், பசி மற்றும் தாகம் மற்றும் பயத்தின் அடையாளங்கள் தோன்றுகின்றது, வெளிப்படுகின்றது. ஃபஹய்யா பினா நுசாயிதுஹா, வாருங்கள் நாங்கள் அவசரமாக அந்த பூனைக்கு உதவி செய்திடுவோம். ஹய்யா பினா நுசாயிதுஹா, ஹய்யா பினா உங்களுக்கு தெரியும், லெட்ஸ், வாங்கள் நாங்கள் அவசரமாக, சாஅத உதவி செய்தான், ஹெல்ப் பண்ணுங்க. ஹய்யா பினா நுசாயிதுஹா. கால ஜலால், ஜலால் சொன்னான், இதா தவக்கஃப்னா சௌஃப யஸ்பிகுனா அல் ஜமீ. ரெண்டு பேரும் மரத்தன் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, நீண்ட தூர ஓட்ட போட்டியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. பூனையை கண்டுட்டு இப்ப பூனையை காப்பாற்ற போறாரு. இப்ப ஜலால் சொல்றாரு, இதா தவக்கஃப்னா, நாங்க இங்க நின்று கொண்டால், இதா தவக்கஃப்னா, நாங்கள் நிறுத்தி கொண்டால், நின்று கொண்டால், ஓடுவதை விட்டும் நிறுத்தி கொண்டால், சௌஃப யஸ்பிகுனா அல் ஜமீ, அனைவரும் எங்களை முந்தி அடித்து சென்று விடுவார்கள். சபக யஸ்பிகுனால், முந்தி சென்றான். கால அஹ்மத், அஹ்மத் சொன்னால், லா யஹிம், அது முக்கியம் இல்லை. லா யஹிம் என்றால் லைஸ முஹிம்மன், முக்கியம் இல்லை. வலாக்கின், என்றாலும், அலைக அன்த முவாசலத்தல் ஜர்யி வசௌஃப அகூமு அன பிமுசாஅதத்தில் குத்த. அஹ்மத் சொல்றாரு, லா யஹிம் என்றால் அது முந்தி செல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்றாலும் ஜலாபாத் சொல்றாரு, அலைக அன்த, உன்மீது கடமையாகின்றது, முவாசலத்தல் ஜர்யி, ஓட்டத்தை தொடர்வது, என்றாலும் உன்மீது ஓட்டத்தை தொடர்வது அவசியமாகின்றது, கட்டாயமாகின்றது. நீ என்றாலும் தொடர்ந்தும் ஓட வேண்டும். ஃபஸௌஃப அகூமு அன, நான் மேற்கொள்வேன், செய்வேன், பிமுசாஅதத்தில் கித்தா, பூனைக்கு உதவி, பூனைக்கு உதவுவதை நான் மேற்கொள்வேன். அதாவது நீ தொடர்ந்தும் ஓட வேண்டும், நான் பூனைக்கு உதவி செய்வேன் என்று அஹ்மத் சொல்றார். வஃபிஅலன், உண்மையிலே
தரக்க இந்த தரக்கையில கூட இதை மாத்திக்கோங்க. இந்த தரக்க வரையில எப்படி இந்த தரக்கன்னா தட்டுறது. தரக்துல் பாப, கதவை நான் தட்டினேன். இது தரக்க, விட்டு சென்றான், லீவ். உண்மையிலே தரக்க ஜலாலுன் அஹ்மத யுசாயிதுல் கித்தத, அஹ்மத் பூனைக்கு உதவி செய்கின்ற நிலையில் ஜலால் அஹ்மதை விட்டு சென்று விட்டான். பாருங்க, ஃபஅலன் தரக்க ஜலாலுன் அஹ்மத, உண்மையிலே ஜலால் அஹ்மதை விட்டு சென்று விட்டான். எப்படியான நிலையில? அஹ்மத் யுசாயிதுல் கித்தத, அஹ்மத் பூனைக்கு உதவுகின்ற நிலையிலே ஜலால் அஹ்மதை விட்டும் சென்று விட்டான். வவாசலஹுவல் ஜர்ய, மேலும் அவன் ஓட்டத்தை தொடர்ந்தான். யாரு? ஜலால். ஃபில் முசாபகா, மேலும் போட்டியிலே ஓட்டத்தை அவன் ஜலால் தொடர்ந்தான். வகானத்தில் முஃபாஜா அல் கபீரா, பெரும் அதிர்ச்சி இருந்தது. முஃபாஜா அல் ஷொக், அதிர்ச்சி. வகானத்தில் முஃபாஜஅத்துல் கபீரா, பெரும் அதிர்ச்சி இருந்தது. ஹைசு இன்தஹத்தில் முசாபகா, ஹுனாக இன்தஹத்தில் முசாபகா, அங்கே போட்டி முடிவடைந்து விட்டது. சரியா? வலம் யகுன் அஹ்மத் மினல் ஃபாயிஸீன, வெற்றி பெற்றவர்களுள் ஒருவராக அஹ்மத் இருக்கவில்லை. அதான் இங்க இருக்கின்ற பெரும் ஆச்சரியம். எல்லாரும் நினைச்சாங்க யாரு ஃபர்ஸ்ட் வாரண்ட்? அஹ்மத் தானே. حيث انتهت المسابقة وكانت المفاجأة الكبيرة حيث انتهت المسابقة, அங்கே போட்டி முடிவடைகின்ற போது பெரும் அதிர்ச்சி இருந்துச்சு. அஹ்மத் வெற்றி பெற்றவர்கள் ஒருவராக இருக்கவில்லை. வமினல் அஜீபி ஐதன், மேலும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், அன்ன ஜலால லம் யகும் மினல் அவாயில், ஜலாலும் முன்னிலையில் இருக்கின்றவர்களுள் ஒருவராக இருக்கவில்லை. அவாயில் என்றால் 3க்குள்ள அல்லது 5க்குள்ள 10க்குள்ள வரதன் அவாயில், டாப் 10 டாப் 3, அப்படியான ஒருவராகவும் ஜலாலும் இருக்கவில்லை. எல்லாரும் எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் வந்து அஹ்மத், செகண்ட் ஜலால். வம்ததர் ஜமீஉ ஔதத அஹ்மத், அனைவரும் அஹ்மத் திரும்பி வருவதை காத்திருந்தார்கள். லியரிஃபு சபப தகல்லுஃபிஹி அனில் ஃபௌசி, லியரிஃபு அறிந்து கொள்வதற்கு, சபப காரணத்தை, தகல்லுஃபிஹி அவனுடைய பின்னடைவைக்கான காரணம், அனில் ஃபௌஸ் வெற்றியை விட்டும் அவன் பின்னடைந்ததற்கான காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அஹ்மத் திரும்பி வரும் வரை அனைவரும் காத்திருந்தனர். ஃபில் முசாபகா, போட்டியிலே வெற்றியை விட்டும் பின்னடைந்ததற்கான காரணம், போட்டியிலே வெற்றி பெறுவதை விட்டும் பின்னடைந்ததற்கான பின்னடைவு காரணத்தை அறிந்து கொள்வதற்காக அஹ்மத் திரும்பி வருவதை அனைவரும் காத்திருந்தார்கள். ஹதர அஹ்மது, அஹ்மது வந்துட்டான், சமூகம் அளித்து விட்டான். வசஅலஹு, அவனிடம் கேட்டார்கள். முனத்திமுத் தௌரா, தௌரானால் உண்மையிலே இங்க அந்த கோர்ஸ், இங்க வந்து அந்த போட்டி, ஏன்னா முனத்திமுல் முசாபகான்னு வரணும். போட்டியை ஒழுங்கு செய்தவர், ஏற்பாடு செய்தவர் அஹ்மதிடம் கேட்டாங்க. ஃபஹக்கா லஹும் அஹ்மத், அவர்களுக்காக அஹ்மத் தனது கதையை சொன்னான். فحكى لهم أحمد ما حدث له في الطريق, பாதையிலே அவனுக்கு நடந்தவற்றை அஹ்மத் அவர்களுக்கு கதையாக சொன்னான். فأعجب الجميع, அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பிமௌகிஃபி அஹ்மத, அஹ்மதின் அந்த நிலைப்பாட்டினாலும், வரஃபதிஹி பில் ஹயவான், மிருகங்களுடான அவனுடைய அந்த இரக்கம், கருணை, அன்பு, மிருகங்களுடான அந்த அஹ்மதுடைய பாசம், அன்பு மற்றும் அஹ்மதுடைய நிலைப்பாட்டால் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். வகர்ரன்னாதி, அந்த கலகம் தீர்மானித்தது. சர்ஃப, வழங்குறது, கொடுப்பதற்கு. ஜாயிசத்தின், ஒரு பரிசை வழங்குவதற்கு. அஹ்மது, அஹ்மதுக்கு ஒரு பரிசை வழங்குவதற்கு கலகம் தீர்மானித்தது. கர்ரர் என்றால் டிசைட் பண்ணினார், தீர்மானம். துசாவி ஜாயிசத்தல் அவ்வல், முதலாம் பரிசுக்கு நிகரான, சமனான. அது அனைவரும் அஹ்மதுடைய நிலைப்பாடு மற்றும் மிருகங்களுடான அவனுடைய பாசம், அன்பினால் கவரப்பட்டனர் அல்லது ஆச்சரியப்பட்டனர்.
கலகம் தீர்மானித்தது முதலாம் பரிசுக்கு சமனான ஒரு பரிசை அஹ்மதுக்கு வழங்குவதற்கு. சர்ஃப ஜாயிஸத்தின் லி அஹ்மத துசாவி ஜாயிஸத்தல் அவ்வல். முதலாம் பரிசுக்கு சமனான ஒரு பரிசை அஹ்மதுக்கு வழங்குவதற்கும் தீர்மானித்தார்கள். எதனால? பிசபபி சுலூகிஹி அத்தய்யிப், அவனுடைய அந்த சிறந்த நன்னடத்தையின் காரணமாக. ஹாதிஹில் ஹயவானிஸ் ஸகீர், இந்த சிறிய மிருகத்துடன் அவனுடைய சிறந்த நடத்தையின் காரணமாக முதலாவது பரிசிற்கு நிகரான சமரான ஒரு பரிசை அஹ்மதுக்கு வழங்குவதற்கு கலகம் தீர்மானித்தது. وهنا جاء جلال وبارك لأحمد على الجائز وقال له أنت حقا تستحق هذه الجائزة يا أحمد. هنا இங்கே جاء ஜலால் வந்தான். வபாரக் அலி அஹ்மத், அஹ்மதை பாராட்டினான், அஹ்மதுக்கு வாழ்த்து சொன்னான். வபாரக் அலி அஹ்மத், அஹ்மதை வாழ்த்தினாங்க, பாராட்டினாங்க. அலல் ஜாயிதி, பரிசுக்காக. ஜலால் வந்தான், அந்த பரிசுக்காக அஹ்மதை வாழ்த்தினான். வகால லஹு, ஜலால் அஹ்மதுக்கு சொன்னான், அந்த ஹக்கன், உண்மையிலே நீ தஸ்தஹிக்கு, தகுதியானவர், தகுதி பெறுகின்றாய். ஹாதிஹில் ஜாயிஸா, இந்த பரிசுக்கு நீ உண்மையிலே தகுதியானவன் தான், தகுதி பெறுகின்றாய். யா அஹ்மது, அஹ்மதே, இந்த பரிசுக்கு நீ உண்மையிலே தகுதியானவன் தான். லிஅன்னக, ஏனென்றால் நீ தரக்தல் ஃபௌஸ, நீ வெற்றியை விட்டு விட்டாய். லில் முசாபகா, போட்டியிலே, லி முசாஅதத்தி ஹயவானின் ஸகீரின் தஈஃபின், ஒரு பலவீனமான சிறிய மிருகத்துக்கு உதவி செய்வதற்காக நீ என்ன செய்தாய்? போட்டியிலே வெற்றி பெறுவதை நீ விட்டுவிட்டாய். எனவே இந்த பரிசு உனக்கு தகுதியானது என்று சொல்வார். فقال أحمد சொன்னான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபகனி லிஹாதல் அமல், இந்த செயலை செய்வதற்கு அருள் பாலித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அஹ்மத் சொன்னான். வஃபகனல், அருள் பாலித்தார். وأخذ الجميع يهنئ أحمد على موقفه النبيل, அனைவரும் தனது உன்னதமான நிலைப்பாட்டுக்காக அஹ்மதை வாழ்த்தலானார்கள், வாழ்த்த ஆரம்பித்தார்கள். அஹதல் ஜமீஉ யுஹன்னிஉ அஹ்மத அலா மௌகிஃபிஹி அந்நபி. மௌகிஃப் என்றால் நிலைப்பாடு, அந்நபி என்றால் உன்னதமான அவனுடைய நிலைப்பாட்டுக்காக அனைவரும் அஹ்மதை வாழ்த்த ஆரம்பித்தார்கள், வாழ்த்தலானார்கள். இது அஃஆலு ஷுரு. அஹத யுஹன்னிஉ, வாழ்த்தலானார்கள். வகான அஹ்மத் இருந்தார், சஈதன் பிதாலிக, அதனால அஹ்மத் மகிழ்ச்சி மிக்கவனாக, சந்தோஷகரமானவனாக இருந்தான். அப்ப இது புள்ளகோல் ஒரு கதை. இது சம்பந்தமான கதை நாங்க ஏற்கனவே அர்ரிஃப்கு பில் ஹயவான் என்ற தலைப்பை பார்த்தோம். இது கிஸ்ஸத்து ஜர்ரி ஓ சிபாக்கில் ஜர்ரி, ஓட்ட போட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அஹ்மதும் ஜலாலும் அந்த போட்டியில கலந்து போறாங்க. அஹ்மதும் ஜலாலும் முன்னிலையில இருக்கிறாங்க. என்றாலும் அவர்கள் செல்லுகின்ற பாதையிலே ஒரு பூனையோட சத்தத்தை கேட்டு அந்த பூனைக்கு ஹெல்ப் பண்ண போறதால அவர்கள் எதிர்பார்த்த அந்த பிளேஸ அல்லது அவர்களுக்கான அந்த இடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் இந்த நடந்த விஷயங்களை கேட்டுட்டு கலகம் என்ன செய்திருந்தால், அஹ்மதுக்கு முதலாம் பரிசுக்கு நிகரான ஒரு பரிசை வழங்குகின்றார்கள். ஓகே, அன்புக்குரிய மாணவிகளை, நாங்கள் இன்றைய தினம் முக்கியமான 2 கதைகளை பார்த்திருக்கின்றோம். அர்ரிஃப்கு பில் ஹயவான், அடுத்து கிஸ்ஸத்து சிபாக்கில் ஜரி. ரெண்டுமே ஜீவகாரூணியம், மிருகங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே இடம்பெற்றிருக்கின்ற கதைகள். இந்த 2 கதைகளையும் இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் தொகுத்து கொள்ள முடியும். சரியா? ஓகே, இந்த மாதிரி டவுட்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இப்ப கேட்டு